எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ ஆஃபீஸ் போகிறதுக்கு 2 பேருக்கு தக்காளி சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு 5 தக்காளி நல்லா சிவப்பு தக்காளியாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதை நல்லா கழுவிட்டு மிக்சியில் போட்டு நல்லா ஜூஸ் மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க. இது விருந்தார ஆட்சி சமையல் தமிழ். இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் கொடுங்க. இந்த லைக்ஸ் பட்டனை அமுக்கிடுங்க. கடாயில் ஒரு குளிக்கண்ணி நல்லெண்ணெய் ஊற்றிட்டு, இல்லைன்னா சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிட்டு, கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு ஒரு வெங்காயம் போட்டுட்டு நல்லா தாளிச்சிட்டு உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அரைச்சி வச்சு அந்த தக்காளி எடுத்து அதில் ஊற்றிட்டு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. போட்டுட்டு கேஸில் ஃப்ளேம் மீடியத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கொதிச்சோன்னே சிம்மில் வச்சுக்கோங்க. இதுதான் பதம். அந்த பதம் வர்ற அளவுக்கு கேஸில் ஃப்ளேம் சிம்மில் வச்சு நல்லா கிண்டுன்னு கிண்டி எடுத்துருங்க. மெஷரிங் கப்பில் 1 கப் பாஸ்மதி அரிசி எடுத்துக்கிட்டேன். அதை 3 லிட்டர் குக்கரில் அதை கழுவிட்டு அதை போட்டுக்கோங்க. போட்டுட்டு எந்த அளவுக்கு கப்பில் நீங்கள் தண்ணி அரிசி எடுத்தீங்களோ அதே அளவுக்கு டபுள் த அமௌண்ட்டு தண்ணி எடுத்து ஊற்றிட்டு கேஸில் ஃப்ளேம் மீடியத்தில் வச்சுக்கோங்க. ஆவி வந்தோடனே வெயிட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் கேஸில் ஃப்ளேம் சிம்மில் வச்சு 10 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடுங்க. உப்பு போட்டுக்கோங்க. அந்த சாதத்துக்கு உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை நல்லா கேஸில் ஃப்ளேம் இந்த குக்கர் நல்லா ஆறினதுக்கப்புறம் அதை எடுத்து அந்த தக்காளி இது கூட போட்டு நல்லா கிண்டி கிளறி அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருங்க. நன்றி.